பட்ஜெட் அறிவிப்புகளில் மட்டுமல்ல, தயாரிப்பில் கூட பட்டியல், பழங்குடி மற்றும் ஓபிசி பிரிவினர் புறக்கணிப்பு. வரி தீவிரவாதத்தால் ஒன்றிய அரசு நடுத்தர மக்களின் முதுகில் குத்தியுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 118 அடியை தாண்டியதால் வினாடிக்கு 23,000 கன அடி நீர் திறப்பு. விரைவில் அணை நிரம்ப உள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ₹10 கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய ஆவின் பால் பண்ணை. ஆலைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேனி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களும் திறப்பு. தூத்துக்குடியில் உயிருக்கு அஞ்சி ஓடியவர்கள் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை ஜீரணிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கவலை. இழப்பீடு கொடுத்து வழக்கை முடித்து வைப்பது எப்படி நியாயம் என்றும் நீதிபதிகள் சரமாரி கேள்வி. ஆடி கிருத்திகையை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் நேர்த்திக்கடன். காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு. திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டணமில்லை. ஆதார் அட்டையை மட்டும் காண்பித்துவிட்டு பயணிக்கலாம் என பேச்சுவார்த்தையில் முடிவு. கோவையில் மாநகராட்சிக்கு சொந்தமான ₹150 கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்பு. திருவாரூரில் ₹67 கோடி மதிப்புள்ள கோவில் நிலத்தை மீட்டது இந்து சமய அறநிலையத்துறை. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் இதுவரை 40,000 பயனாளிகளுக்கு வீடு கட்ட ஆணை. மற்றவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் ஆணை வழங்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தகவல். இருபதற்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய கல்யாண மோசடி மன்னன் மராட்டியத்தில் கைது. பிரபல கல்யாண மோசடி மன்னன் ஃபெரோஸ் ஷேக் மராட்டியத்தில் கைது. பட்ஜெட்டின் மூலம் நடுத்தர மக்களின் முதுகில் ஒன்றிய அரசு குத்திவிட்டதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட் அறிவிப்புகளில் மட்டுமல்லாது தயாரிப்பில் கூட பட்டியல், பழங்குடி மற்றும் ஓபிசி பிரிவினர் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய ராகுல் காந்தி, பாஜக ஆட்சியில் விவசாயிகள், இளைஞர்கள் உள்ளிட்ட நாட்டு மக்கள் மட்டுமல்லாது ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் பாஜக எம்பிக்களே அச்சத்தில் இருப்பதாக விமர்சித்தார். பாஜகவில் ஒருவர் மட்டுமே பிரதமராக கனவு காண முடியும் என மோடியை சாடிய ராகுல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமராக விரும்பினால் பிரச்சினையை சந்திக்க நேரிடும் என்றார். In the BJP, only one man is allowed to dream to be Prime Minister. If the Defence Minister decides he wants to be Prime Minister, there's a big problem, there is fear. So this fear has been spread throughout the country, and the question I was asking myself was, why is this fear spreading so deeply? Why is it that my friends in the BJP are terrified, the ministers are terrified, the farmers of India are terrified, workers, youngsters. மகாபாரதத்தில் சக்கர வியூகத்தில் அபிமன்யு சிக்கியது போல தற்போது தாமரை வியூகத்தில் நாடு சிக்கியுள்ளதாக குறிப்பிட்ட ராகுல், சக்கர வியூகத்தை நரேந்திர மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், அஜித் தோவல், அதானி மற்றும் அம்பானி ஆகிய 6 பேர் மட்டுமே கட்டுப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார்.
சக்கர வியூகம் அமைத்து விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் சிறு குறு தொழில்துறையினரை பாஜக அரசு அழிப்பதாகவும், ஜிஎஸ்டி மூலம் வரி பயங்கரவாதத்தை சிறு குறு தொழில்துறையினர் மீது பாஜக அரசு ஏவி இருப்பதாகவும் ராகுல் விமர்சித்தார். चक्रव्यूह के बारे में थोड़ी रिसर्च की और पता लगा कि चक्रव्यूह का एक दूसरा नाम होता है पद्मव्यूह, मतलब लोटस फॉर्मेशन. तो जो चक्रव्यूह होता है स्पीकर सर, वो लोटस के शेप में होता है, कमल के फूल के शेप में होता है. 21वीं सदी में सर एक नया चक्रव्यूह तैयार हुआ है स्पीकर सर, वो भी लोटस की शेप में है सर, और उसका चिन्ह प्रधानमंत्री जी अपनी छाती पर लगा के चलते हैं. सर, जो अभिमन्यु के साथ किया गया था, जो अभिमन्यु को चक्रव्यूह में फंसाया गया था, वही हिंदुस्तान के साथ किया गया है. हिंदुस्तान के युवाओं के साथ, हिंदुस्तान के किसानों के साथ, हमारी माताओं बहनों के साथ, स्मॉल बिजनेसेस के साथ, मीडियम साइज बिजनेस के साथ. सर, अभिमन्यु को 6 लोगों ने मारा था. उनके नाम द्रोणाचार्य, कर्ण, कृपाचार्य, कृतवर्मा, अश्वत्थामा और शकुनी. सर, आज भी चक्रव्यूह के बीच में 6 लोग हैं. सर, चक्रव्यूह के बिल्कुल सेंटर में, चक्रव्यूह में हजारों लोग होते हैं सर, मगर उसके बिल्कुल सेंटर में 6 लोग कंट्रोल करते हैं. तो जैसे उस टाइम 6 लोग कंट्रोल करते थे, वैसे आज भी 6 लोग कंट्रोल कर रहे हैं. चक्रव्यूह को नरेंद्र मोदी जी, अमित शाह जी, मोहन भगवत जी, अजीत दोवल जी, अंबानी और अदानी जी कंट्रोल कर रहे हैं. நாட்டின் ஒட்டுமொத்த வளங்களையும் அதானி, அம்பானி ஆகிய இருவர் மட்டுமே குவிப்பதும், விசாரணை அமைப்புகள் மற்றும் ஆட்சியாளர்கள் இணைந்து எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதுமே பாஜகவின் சக்கர வியூகமாக உள்ளது என்றும் ராகுல் குறிப்பிட்டார். அதானி, அம்பானி பெயரை மக்களவையில் ராகுல் குறிப்பிட்டதற்கு பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் அமளி ஏற்பட்டது. चक्रव्यूह को नरेंद्र मोदी जी, अमित शाह जी, मोहन भगवत जी, अजीत दोवल जी, अंबानी और अदानी जी कंट्रोल कर रहे हैं. If the minister is protecting A1 and A2, sir, it helps us only, sir. No problem. We like it, sir. Please do it again, sir. Please do it again. Sir, I give you the space. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் நடுத்தர மக்கள், விவசாயிகளுக்கான எந்த சலுகையும் அறிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, பட்ஜெட் அறிவிப்புகளில் மட்டுமல்லாது பட்ஜெட் தொடர்பான திட்டமிடல் மற்றும் தயாரிப்பில் கூட பட்டியல், பழங்குடியினர், சிறுபான்மையினர் மற்றும் ஓபிசி பிரிவினர் புறக்கணிக்கப்பட்டதாக விமர்சித்தார். இதற்கு உதாரணமாக பட்ஜெட் தயாரிப்புக்கு முன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டிய புகைப்படத்தை காட்டிய ராகுல் காந்தி, பட்ஜெட் தயாரிப்பின் போது கிண்டிய அல்வா கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றார். इनको बिजनेस में जगह नहीं मिलती है, इनको कॉर्पोरेट इंडिया में जगह नहीं मिलती है, सरकारों में जगह नहीं मिलती है. एक ओबीसी अफसर नहीं दिख रहा, एक आदिवासी अफसर नहीं दिख रहा, एक दलित अफसर नहीं दिख रहा मुझे. ये हो क्या रहा है सर? सर, देश का हलवा बट रहा है सर, और इसमें 73% का एक है ही नहीं. सर, ये आप लोग हलवा खा रहे हो और बाकी देश को हलवा मिल ही नहीं रहा है. நாட்டு மக்களில் 94% மக்கள் விரும்பும் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியோ, வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டமாக்குவது பற்றியோ பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்றும் ராகுல் காந்தி சாடினார். இவற்றை நிறைவேற்றும் வரை இந்தியா கூட்டணி ஓயாது என திட்டவட்டமாக தெரிவித்த ராகுல் காந்தி, அரசியல் அமைப்பு, ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் போன்றவற்றின் மூலம் பாஜகவின் சக்கர வியூகத்தை இந்தியா கூட்டணி நிச்சயம் தகர்க்கும் என்றார். பாஜக அரசு மீது ராகுல் காந்தி சரமாரியாக முன்வைத்த விமர்சனங்களுக்கு பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 117 அடியை தாண்டியுள்ள நிலையில் ஆடிப்பெருக்கு மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து வினாடிக்கு 23,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடகாவில் உள்ள KRS, கபினி அணைகளிலிருந்து நடப்பாண்டில் அதிகபட்சமாக நேற்று வினாடிக்கு 1,65,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. பிலிகுண்டுலுவில் சுமார் 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் வருவதால் ஒகேனக்கலில் பாறைகளை மூழ்கடித்து வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது.
மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மாலை நிலவரப்படி வினாடிக்கு 1,05,264 கன அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 118 அடியை தாண்டியுள்ள நிலையில் ஆடிப்பெருக்கு மற்றும் பாசனத்திற்காக வினாடிக்கு 23,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் எடப்பாடி அடுத்துள்ள பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் தீயணைப்புத்துறை சார்பில் ஒத்திகை நடைபெற்றது. அப்போது வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு விசைப்படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. கமாண்டை வேலை செஞ்சு அழகாக வச்சுட்டோம். இருக்கிற அதாவது துணியெலாம் அதை வந்து ரிமூவ் பண்ணோம். குடிக்கிறதுக்கு துணியெலாம் வந்து இயற்கையாக காற்று கிடைக்கிறது ரிமூவ் பண்ணோம். நாம் என்ன பண்ணுவோம், வயசில் அடுத்த நம்ம புஷ் பண்ணோம். இருக்கிற தண்ணியாக ரிமூவ் ஆகிடும். காற்று அது பேசிட்டு நாங்கள் தூக்கி ஓடி அவரை ரிமூவ் பண்ணி பஞ்சு எடுக்க. அதே வேளையில் கர்நாடகாவின் KRS கபினி அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு நேற்று இரவு முதல் வினாடிக்கு 43,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. திருச்சி, சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், பால் பண்ணைகள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 35,25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 391 வாகனங்களை வழங்கிடும் அடையாளமாக 10 வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வட்டார வளர்ச்சியாளர் பந்தவாசி. சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 74,94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் திருநங்கைகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்ததற்கான 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தியா தேவிக்கு வழங்கினார். ரூபாய் 71,94 லட்சம் மதிப்பீட்டில் 19 ஊராட்சி ஒன்றியங்களில் அனைத்து வசதிகளுடன் புதிதாக சிறப்புற கட்டப்பட்டுள்ளதை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 10,61 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட 2 பால் பண்ணைகள் மற்றும் 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வக கட்டடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் மாபொடையூரில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை 2வது நாளாக நீடிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி மெயின் அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் நேற்று பிற்பகல் முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. நீர்வரத்து சீராகாததால் குளிக்க விதிக்கப்பட்ட தடை இன்றும் நீடிக்கிறது. இதனால் அருவிகளில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்.
தமிழ்நாடு முழுவதும் சீரான மின்சாரம் வழங்குவதற்காக கடந்த 1ஆம் தேதி முதல் ஒருங்கிணைந்த பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் சீரான மின்சாரம் வழங்குவது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கனமழையால் மின் விநியோகம் தடைபட்டால் முதற்கட்டமாக மருத்துவமனைகள், குடிநீர் நிலையங்கள், அரசு அலுவலகங்கள், வங்கிகள், செல்போன் டவர்களுக்கு மின்சாரம் வழங்க பொறியாளர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் பழுதடைந்த 8813 மின்கம்பங்கள் மற்றும் 182 கிலோமீட்டருக்கு மின்கம்பிகள் புதிதாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல பகுதிக்கு உட்பட்ட சரவணம்பட்டியில் தனியார் கட்டுமான நிறுவனம் ஆக்கிரமித்திருந்த 150 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் அதிரடியாக மீட்கப்பட்டுள்ளது. சரவணம்பட்டி பேரூராட்சியாக இருந்த 2009ஆம் ஆண்டில் 100 ஏக்கர் நிலத்தில் வீட்டுமனைகள் பிரித்து விற்றுள்ளனர். இதில் OSR என்று சொல்லப்படும் பொது பயன்பாடு இடம் 10.5 ஏக்கரை அரசுக்கு ஒப்படைத்தனர். அந்த நிலம் தற்போது மாநகராட்சிக்கு சொந்தமானதாகும். ஆரம்பத்தில் பேரூராட்சியாக இருந்த இந்த பகுதி தற்போது மாநகராட்சியின் 4வது வார்டாக உள்ளது. இந்த நிலையில் தனியார் கட்டுமான நிறுவனம் மாநகராட்சிக்கு சொந்தமாக ஒப்படைக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்த நிலையில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிலத்தை கோவை மாநகராட்சி மீட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் 51,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்கவரி 15%இலிருந்து 6% குறைக்கப்பட்டது. இதையடுத்து ஆபரண தங்கத்தின் விலை கடந்த வாரத்திலிருந்து படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் 51,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் ஆபரண தங்கம் 50 ரூபாய் குறைந்து 6,415 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 89 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. பட்ஜெட்டுக்கு பிறகு தங்கம் விலை சவரனுக்கு 3,280 ரூபாய் மொத்தமாக குறைந்துள்ளது. ஈரோடு கீழ்பவானி கால்வாயில் பராமரிப்பு பணிகள் விரைவில் முடிவடைந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் குமளன்குட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அமைச்சர் முத்துசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு நீதிமன்ற உத்தரவின்படி கீழ்பவானி திட்ட கால்வாயில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். சீரமைப்பு வேலைகள் 60 ஜிஓ படி போயிட்டு இருக்கு. அதுக்கு மேலே என்னங்கிறத கோர்ட்டு டிசைட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் இந்த வேலைகளை துரிதமாக முடித்து 15ஆம் தேதிக்குள் எல்லா வேலையும் முடித்து 15ஆம் தேதி விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்து விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தயார் நிலையில் இருப்பதாக கூறிய அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து உரிய நேரத்தில் அந்த திட்டம் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு நிதி பாக்கி வைக்கவில்லை என்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கூற்றை மறுத்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, நிர்மலா சீதாராமன் ஒரு பொய்யர் என்றும் விமர்சித்துள்ளார். அண்மையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன், ஒன்றிய பட்ஜெட் குறித்து கர்நாடக அரசு தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடகத்திற்கு 15வது நிதிக்குழு பரிந்துரைத்த திட்டங்கள் கூட ஒன்றிய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என கூறியுள்ளார். நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக பொய்களை பேசி வருவதாகவும் அவர் சாடியுள்ளார். ಸೆಕೆಂಡ್ ಹೈಯೆಸ್ಟ್ ನಾವು ತೆರಿಗೆ ಕೊಡ್ತಾ ಇರೋದ್ರಲ್ಲಿ ಮಹಾರಾಷ್ಟ್ರ ನಂಬರ್ 1, ಕರ್ನಾಟಕ ನಂಬರ್ 2. ಮಹಾರಾಷ್ಟ್ರ ನಂಬರ್ 1, ಕರ್ನಾಟಕ ನಂಬರ್ 2. ಏನು ಕೊಡುಗೆ ಕೊಡಬೇಕು? ಇದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಹೋಗಲಿಲ್ಲ, ಬೈಕಾಟ್ ಮಾಡಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ನಾನು ಒಬ್ಬನೇ ಅಲ್ಲ, ಚೆನ್ನೈನವರು ಹೋಗಲಿಲ್ಲ, ತೆಲಂಗಾಣದವರು ಹೋಗಲಿಲ್ಲ, ಆಮೇಲೆ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳು ಬಿಜೆಪಿ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಕ್ಷಗಳಿರ್ತಕ್ಕಂಥ ಕಡೆ ಹೋಗಲಿಲ್ಲ.
மராட்டியத்தின் நவி மும்பையில் நகைக்கடைக்குள் புகுந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நவி மும்பை கார்கர் செக்டர் பகுதியில் உள்ள PM நகைக்கடையில் ஹெல்மெட் அணிந்து வந்த 3 பேர் துப்பாக்கி முனையில் ஊழியர்களை மிரட்டி நகைகளை கொள்ளையடித்தனர். பின்னர் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்ப முற்பட்டபோது ஊழியர்களும் அருகில் இருந்த கடை ஊழியர்களும் சத்தமிட்ட நிலையில் சிலர் கொள்ளையர்கள் மீது கற்களை வீசி தாக்கி தடுக்க முற்பட்டனர். ஆனால் அவர்களை எச்சரிக்கும் விதமாக கொள்ளையர்கள் வானை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பித்தனர். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, சமூக விரோதிகளை களையெடுக்கும் மாநிலம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனமையானால் சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அவர் 5 சம்பவங்களை சொல்லுகிறார். அதில் 1 புதுச்சேரியில் நடந்தது. அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது. மீதமுள்ள 4 சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை. எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே, பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என தெரிவித்துள்ள அமைச்சர் மூர்த்தி, ஆதார் அட்டையை காண்பித்து கட்டணமின்றி பயணிக்கலாம் என அறிவித்துள்ளார். திருமங்கலம் நகராட்சி எல்லைக்குள் மதுரை நெல்லை 4 வழிச்சாலையில் உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி விதிமுறைகளை மீறி தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைத்திருப்பதாகவும் அந்த சுங்கச்சாவடியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கடந்த 12 ஆண்டுகளாக உள்ளூர் மக்கள், வணிகர்கள் உள்ளிட்டோர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட அந்த பகுதி மக்கள் நாளை கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினருடன் அமைச்சர் மூர்த்தி பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இதில் திருமங்கலம் வணிகர் சங்கத்தினர், ஓட்டுநர் சங்கத்தினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என தெரிவித்தார். 2020 எந்த அளவிற்கு அந்த பகுதி மக்கள் முழுவதும் கட்டணம் இல்லாமல், சில கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கு அனுமதித்தார்களோ, அந்த 2020 போல இப்போதும் அது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிகழ்வு இப்போது நிறைவேறியிருக்கிறது. இதனிடையே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி ஏற்கனவே அறிவித்தபடி கடையடைப்பு போராட்டம் நாளை நடைபெறும் என்று கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள். நாங்க எங்களோட உரிமைக்காக போராடுறோம். நீங்க இந்த இடத்துல வச்சது தப்புன்னு நாங்க போராடுறோம். பட் இவங்க வச்சதும் இல்லாம நீங்க சைடுல மட்டும் போய்க்கோங்க. எவ்வளவு வண்டியும், ஆயிரக்கணக்கான வண்டியில ஒரு சைடுல எப்படி சார் போங்க? நியாயமா சொல்லுங்க. ஒரு டோல்கேட் வழியா தினமும் ஒரு ஆயிரக்கணக்கான வண்டி எப்படி பாஸ் ஆகும்? இது வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும் போது இந்த டோல்கேட்டை சிரமம் பார்க்காம இந்த டோல்கேட்டை தூக்கி நகட்டிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்வாயிடும் சார். இதனால
எங்களுக்கு உடன்பாடு இல்லாதனால நாளைக்கு நாங்கள் திட்டமிட்டபடி வந்து நடைபெறும். கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அமைச்சர் மூர்த்தி அறிவித்த போதும் அந்த சுங்கச்சாவடியை அகற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் அறிவித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டின் பொறியியல் படிப்புக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. நாட்டிலேயே அதிகமாக தமிழகத்தில்தான் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இதில் பல்வேறு பிரிவுகளில் சேர 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1,99,868 மாணவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்ள தகுதி பெற்றனர். இதில் முதற்கட்டமாக சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு கடந்த 25ஆம் தேதி முடிவுற்ற நிலையில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று காலை 10 மணிக்கு ஆன்லைனில் தொடங்கியது. இதில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மாணவர்கள் தங்களுக்கான விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்ய அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 முதல் 26,654 வரை தரவரிசை எண் கொண்ட மாணவர்கள் ஆன்லைன் கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளனர். அதேபோன்று அரசு பள்ளிகளில் படித்து 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்களும் தொழிற்கல்வி பிரிவில் படித்த 2,267 மாணவர்களும் இந்த கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளனர். அந்த வகையில் 30,264 மாணவர்கள் tnea.online.org என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்த பின்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவர்களுக்கான தற்காலிக சேர்க்கை ஒதுக்கீடு வழங்கப்படும். அடுத்த 2 நாட்களில் மாணவர்கள் அதனை உறுதி செய்த பின்னர் அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஒதுக்கீட்டு ஆணையை அவர்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வரும் செப்டம்பர் மாதம் வரை பொதுப்பிரிவுக்கான 2வது மற்றும் 3ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.